நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. பதவிகளையும் அந்த பதவிகளுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் சிறப்பாக செயல்பட்டு இன்று அவர்கள் பெயர்கள் தெரியாத பேராசிரியர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த கல்வி சமூகத்திற்கு சிறந்த அறப்பணியை செய்திருக்கின்றார்கள். அவர்களை இங்கு நம் பல்கலைக்கழக ஆசிரியர் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சரி, அதற்கு முன்பாக ஜாயின்ட் டைரக்டர் என்கின்ற நிலையிலிருந்து அவரை எனக்கு ஓரளவுக்கு அறிமுகம். நாட்டு நலப்பணி திட்டத்திற்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து கடைசியாக அவர் பணி நிறைவு செய்யும் பொழுது நந்தனம் கலைக்கல்லூரியில் தினமும் ஒரு ப்ரோக்ராம், தினமும் ஒரு நிகழ்ச்சி. அந்த கல்லூரியில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக வரலாறே இல்லை. இவர் காலகட்டத்தில் தான் தொடர்ந்து நந்தனம் கலைக்கல்லூரி ஒரு தமிழ்நாடு அளவில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் புகழ்பெற்று விளங்கும் அளவிற்கு அத்துணை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தினார். தர்மம் அந்த அலுவலகத்தை ஒரு ஆச்சரிய அலுவலகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான கட்டமைப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார். சீரமாகவும் சிறப்பாகவும் நாங்கள் சங்கத்தின் சார்பாக அவரிடம் செல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி நல்ல பல செய்திருக்கின்றார். நமது பேராசிரியர் செந்தாமரை அவர்கள் மீது மிகுந்த நட்பும் மரியாதையும் உள்ள ஒரு அருமையான பேராசிரியராக இருந்து நமக்கு வழிகாட்டியவர். அவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அவரை நமது பல்கலைக்கழக ஆசிரியர் சார்பாக வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய பல்கலைக்கழகங்கள் சங்கத்தின் 100வது தலைவருமான கலோனல் முனைவர் ஜி. திருவாசகம் ஐயா அவர்களுக்கு சங்க தலைவர் தோழர் முனைவர் சரவணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். 138 எய்டட் காலேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதே. அதனால முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கலைக்காவிரின்னு சொல்லிட்டு திருச்சியில கடைசியில ஒரு ஆரம்பிச்ச அந்த எய்டட் காலேஜ் தவிர அதுக்கப்புறம் எய்டட் யாருக்கும் கொடுக்கல. அப்போ 138 தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் சேர்ந்தா 161 வரைக்கும் வரும். அந்த ஓரியண்டல் காலேஜ் எல்லாம் சேர்ந்த எஜுகேஷன் காலேஜ் எல்லாரும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் 138. ஏன் அந்த 138க்கு மேல வரல நீங்க கேட்கலையா? அப்ப நம்மகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லையா? பிரச்சனை இல்லாம நம்ம ஏன் ஆரம்பிச்ச சங்கத்தை ஆரம்பிச்சது கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காக, பணியாளர்களின் அதாவது ஆசிரியர் பணியாளர்களின் சேவையை ஆசிரியர் மதிப்பதற்காக, ஆசிரியர் பணியாளர்களுடைய பணிநிலையை பாதுகாப்பதற்காக, மாணவர்களினுடைய அந்த கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக நம்ம சங்கத்தை ஆரம்பிச்சோம். 1960களில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம், ஆசிரியர் சங்கம் சாதிச்சது நிறைய. நீ கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ஜிகேநாயக்கர் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றணுங்கிறதுல சிந்தாமரை சார் பல வந்திருக்காரு கல்லூரிகள் இயக்கத்துக்கு. ஆனா அவர் என்ன நினைச்சாலும் சாதிச்சு போயிட்டாரு. அதற்காகவும் கூட ஆனாலும் ஏயூடி தோழர்களை சந்திக்கின்ற பொழுது ஏயூடியால் நான் பெற்ற பயன் எத்துணையோ அவைகளை நன்றியாக சொல்ல வேண்டுமே, அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றேன் என்பதற்காகத்தான் உடனே ஒத்துக்கொண்டேன். எனக்கும் ஏயூடிக்கும் பந்தம், பாசம், உறவு, நட்பு, நேசம் மிக மிக அதிகம், மிக மிக அதிகம். இங்கே சொல்லப்பட்ட பொழுது மரியாதைக்குரிய அவர் செந்தாமரையை பற்றி சொன்னார்கள். அவர் ஏயூடியுடைய தலைவர் மட்டுமல்ல, என் குடும்பத்திலும் எனக்கு ஒரு மூத்த சகோதரர் என்று சொன்னால் உண்மையாக. அவரில் நான் இருந்தேன், என்னில் அவர் இருந்தார். ஏறத்தாழ எந்த துணைவேந்தரும் ஒரு அசோசியேட் பிரசிடென்ட் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அவர் அந்த மாதிரியான பந்தம் இருந்தது. ஏனென்று கேட்டால் ஏயூடிக்கு வேண்டாம் புதியவனாக இருந்திருக்கலாம் நான். ஆனால் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பொறுப்பு ஏற்றவுடன் என்னுடைய அடுத்த நாள் என்னுடைய செக்ரட்டரி சொன்னார், சாதியை சேர்ந்த தலைவர் செந்தாமரை உங்களை பார்க்க விரும்புகிறார். நான் செய்தித்தாளில் படித்திருக்கேன், அவரை பார்த்ததில்லை. என்னுடைய காலகட்டம் மூன்றா காலகட்டம். என்றைக்கு வர விரும்புகிறார்கள், வரலாமே. நாளைக்கு மாலை வரலாமா? வரலாம்.
All India, Kamal, Dean, Nirmala, GVG College, Udumalaippettai. அடுத்தபடியாக டாக்டர் என் சேட்டு, அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட், பத்தேப்பன் கல்லூரி, சென்னை. Physical Education Director, Erode Arts and Science College, Erode. Erode. Trichy. Adirampattinam. Okay, ma'am. Sir, looking for it? Captain Sai, Coimbatore. Dr. Mugadevan, Associate Professor and Head, Tyagaraja College, Chennai. Yes, sir.